மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் தயவால் 3 முறை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்த ஓ பன்னீர்செல்வம் நன்றி மறந்து தன்னை வளர்த்த இயக்கத்துக்கே பெருந்துரோகம் விளைவித்து திமுகவோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் அம்மாவின் வழியில் செயல்படும் அரசை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்ற சதித்திட்டத்துடன் செயல்படுவதாக அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் 69வது பிறந்த நாளையொட்டி சென்னை மயிலாப்பூர் மாங்கொல்லையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான அஇஅதிமுக பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அஇஅதிமுகவை அழித்துவிட வேண்டும் என்ற கொடிய எண்ணத்துடன் ஓ பன்னீர்செல்வம் செயல்படுவதாக அவரது கனவு ஒருபோதும் நிறைவேறாது என்றும் தெரிவித்தார். அம்மா அவர்களின் தொகுதியாகிய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு வந்திருக்கின்றது. நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து அம்மா அவர்களின் தொகுதியிலே நமது வேட்பாளரை நாம் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் நீங்கள் கவனித்து வருகிறீர்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் அதன் செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து கொண்டு நமது இயக்கத்தால் பலனடைந்து 3 முறை நமது இயக்கத்திலே நமது தமிழக முதல்வராக அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட திரு பன்னீர்செல்வம் அவர்களும் மற்றும் சில துரோகிகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு சேர்ந்து கொண்டு எப்படியாவது அம்மா அவர்களின் ஆட்சியை அகற்றிவிட வேண்டும், மீண்டும் தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் தலை தூக்கக்கூடாது என்கின்ற ஒரு கொடிய எண்ணத்திலே அவர்கள் செயல்பட்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், கருணாநிதி அவர்களின் மகன் ஸ்டாலின் அவர்களின் துணையோடு திரு பன்னீர்செல்வம் செய்கின்ற அத்தனை அட்டூழியங்களையும் நீங்கள் கவனித்துத்தான் வருகிறீர்கள். இந்த பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன.